அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ரிசு சாராஸ் வேர்ல்ட் சேனல். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மெல்ல விடை கூடுன்னு சொல்லி ரமதானும் நம்மளை விட்டு போயிட்டே இருக்குது. இன்னொரு ஃபியூ டேஸ் தான் நம்ம கூட ரமதான் இருக்க போகுது இன்ஷா அல்லான்னு. ஸோ இது வந்து ரமதானுடைய லாஸ்ட் டேஸில் தான் இந்த வீடியோலாம் நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ரமதான் டேஸில் நம்மளுடைய ஒரு டே இன் மை லைஃப் போட்டலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். மணி பார்த்தீங்கன்னா சரியாக மார்னிங் 4:10 ஆகுது. சரி 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 ஏண்டு தங்கம் என்னடி அப்பம்மா என்னைக்கு இல்லையே உமா வரவா ஏம்மா உமா வரவா ஆமாம் வர. ஸோ இந்த வீடியோ ஷூட் பண்ணுற அந்த அன்னைக்கு வந்து எனக்கு வந்து காலையிலே வந்து ஃபாஸ்டிங் இருந்துட்டு பிளட் டெஸ்ட் ஒன்று கொடுக்கணும், அந்த ஒரு வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் வந்து சஹர் செய்ய முடியல. எங்கள் வீட்டில் தான் எல்லாருமே சஹர் செஞ்சாங்க. நான் நோம்பு வைக்கலை. நான் வந்து ஆனால் சஹர் செஞ்சு எல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு என்னுடைய ப்ரேயர் மட்டும் முடிச்சுக்கிட்டேன். ஸோ ப்ரேயர் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ காலையிலேருந்து நான் என்னென்ன பண்ணுறேன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் யாராவது என்னோடய வீடியோஸ் வந்து இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு சின்ன சப்போர்ட் தான். ஸோ சஹர் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்னுடைய சுபஹ் ப்ரேயரையும் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் தூங்கியாச்சு. ஸோ மணி வந்து சரியாக பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. நான் 8:30க்கெலாம் வந்து பிளட் வந்து கொடுக்கணும். ஸோ 8 மணிக்கு எந்திரிச்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன் தான் ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்சதுமே பார்ப்பேன். ஹஸ்பண்ட் ஏதாவது மெசேஜ் பண்ணியிருக்காரா, முக்கியமான மெசேஜ் ஏதாவது வந்திருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கெலாம் ரிப்ளை பண்ணிவிட்டு, இல்லைனா கால் பண்ணணுன்னா கால் பண்ணிவிட்டு அந்த வேலைலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபோனை பார்த்துப்பேன் காலையில் எந்திரிச்சதுமே. ஸோ அந்த மாதிரி 8 மணிக்கு எந்திரிச்சு அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா சரி, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். எங்கள் நடந்தே வந்துடலாம். ரொம்ப பக்கம்தான். எங்கள் வீட்டு லேன் இருக்குது இல்லையா, அந்த லேன் திரும்பினதுமே இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் எடுக்கிற டைம்லலாம் வந்து ரொம்ப கஷ்டமாகும். இன்னொரு கொஞ்சம் தூரமாக ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ பக்கத்துலேயே இருந்ததுனால நான் நடந்தே வந்து கொடுத்துக்கிட்டோம். ஸோ பிளட் டெஸ்ட்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அப்பாவை கூட்டிகிட்டு அந்த என்னுடைய கூப்பன் இருக்குது இல்லையா, அந்த ப்ரெக்னென்சி கூப்பனுக்கு அந்த திங்ஸ் எடுக்கவே இல்லைனா, சரி போயிட்டு அதை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அது போயிட்டு அங்கே இருக்கிற ஃபுட் சிட்டியில் போய் சாமான்லாம் எடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து என்னுடைய லுஹர் ப்ரேயரை முடிச்சிடலான்னு சொல்லி சரியா நான் வந்து லுஹர் ப்ரேயர் வந்து நான் முடிச்சுக்கிட்டேன். ஸோ அந்த இடையில என் பொண்ணு வந்து விளையாடிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறமேட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு பிஸ்கெட் பேக்கெட் எடுத்து வந்து ஓப்பன் பண்ணி கேட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு மதிய சாப்பாட்டெல்லாம் ஊட்டிட்டேன்றதுனால சரின்னு சொல்லி பிஸ்கெட்டும் ஓப்பன் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இந்த டே இன் மை லைஃப்பில் வந்து மெயினாக நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஃபுல்லாக வந்து க்ளீனிங் ஒர்க் தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா வந்து எனக்கு என்னால் முடிஞ்சப்போ தான் என்னால் வந்து ஒன்றா பண்ண முடியும். ஸோ அன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ்னு நான் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால சரி இன்றைக்கே வந்து வீடெல்லாம் ஃபுல்லாக நீட் பண்ணிடலாம். வீடு, என்னுடைய ரூம். ஏன்னா என்னுடைய ரூம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது போல். நானாக ஃபுல்லாக நீட் பண்ணி சரி ஓகேன்னு சொல்லி இன்னைக்கு ரூமையும் நீட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி அந்த குஷன் கவர்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு ஹாலை நீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமேட்டு ரூமில் கை வைக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வேலையாக ஹாலை நீட் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா ஈதும் வரப்போகுது இல்லையா, சரி நம்மளால் முடிஞ்ச வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலான்னு சொல்லி தான் அன்றைக்கி ஆரம்பித்தது. ஸோ வீடு ஃபஸ்ட்டு வந்து ஹாலெல்லாம் நல்லா நீட் பண்ணினதுக்கு அப்புறமேட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஹசர் ப்ரேயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ரூமுக்கு வந்தேன், ரூம் நீட் பண்ணுறதுக்கு. அதான் சொன்னேன் இல்லையா, ரூம் வந்து நான் என்னுடைய கையால் நீட் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதுவும் இல்லாமல் என்னுடைய நல்ல நல்ல துணி, ஹபாயா எல்லாமே இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது அப்படியே மடிப்புலேயே போட்டபடியாகவே இருந்துச்சு. சரி அதெல்லாம் எடுத்து ஆங்கரில் மாட்டி விட்டுடலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு அது ஏன்னா வரவங்க எல்லாம் என்னை திட்டுறது தான் வேலை. எதுக்கு தான் இப்படி இந்த துணியெல்லாம் போட்டு கிடக்குதுன்னே தெரியலன்னு சொல்லி. ஏன்னா அப்படி ஒரு மாதிரி கசகசன்னு போட்டு மடித்து வச்சுட்டு இருந்தேன். என்னால் வந்து எதுவுமே சுத்தமாக முடியலன்றதுனால சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி எல்லா வேலையும் ஒரே நாளில் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு என்னுடைய ஹபாயாஸ் எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஆங்கரில் மாட்டி விட்டாச்சு அழகா. ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து எங்களுக்கு 27
இது தொழுகையும் இருந்துச்சு, ப்ரேயரும் இருந்துச்சு. சரியா, இந்த நாள் நான் ஷூட் பண்ற அந்த நாள் வந்து 27 நாள் தான். ஸோ அந்த நைட்டு வந்து நாங்க சீக்கிரமா கிளம்பியும் வேணும். ஸோ நான் வந்து ஈவினிங்கே இதெல்லாம் ரூம கொஞ்சம் கொஞ்சமா நீட் பண்ணி எடுத்ததுனால எனக்கு டைம் வந்து கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஒரு வழியா வந்து மஹ்ரிப்க்கு முன்னாடி எல்லாம் கவர் பண்ணியாச்சு. எல்லாம் நீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமேட்டு டக்குன்னு ரெடியாகி மஹ்ரிப் தொழுதுட்டு எங்களுடைய 27 தொழுகைக்கு தான் கிளம்பணும். ஸோ முன்னாடிலாம் இந்த ஷூ ரேக்ல பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்லிப்பர் தான் இருக்கும். இப்போலாம் வந்து மேடமோட ஷூ ஸ்லிப்பர் தான் இருக்கும். இப்போலாம் வந்து என்னோட திங்ஸ் அங்க என்னோட ஸ்லிப்பரும் எதுவுமே வைக்க முடியல. ஸோ ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. என்னுடைய பெட்ஷீட் கவர் மட்டும் மாத்திட்டோம்னா, ரூம் வேலையும் முடிஞ்சிரும். ஸோ டீப் கிளீனிங் தான் அன்னைக்கு நடந்துச்சு. ரொம்ப டீப் கிளீனிங்னாலும் அவ்ளோ பெரிய டீப் கிளீனிங். அவ்ளோ குப்பை கட்டிலுக்கு அடியிலலாம். சரின்னு சொல்லி எல்லா வேலையும் முடிச்சுட்டு பெட்ஷீட் கவரையும் மாத்திட்டு, இப்போ வந்து தொழுகைக்கு கிளம்ப போறோம் நாங்க. ஸோ ஒரு வழியா வீட்டு வேலை, ரூம் வேலை எல்லாமே முடிச்சாச்சு. கம்ப்ளீட்டா வந்து ரூம பழையபடியே நான் வச்சிருந்த மாதிரியே ஃபுல்லா நீட்டா வச்சாச்சு. ஒரு வருஷத்துக்கு அப்புறமேட்டு இந்த மாரி வேலைய நான் எடுத்தேன். ஸோ அதுக்குள்ளவே வந்து இஃப்தாருக்கும் டைம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் இஃப்தார் தொறக்க போயிட்டோம். ஸோ அன்னைக்கு இஃப்தார் பார்த்தீங்கன்னா, வீட்ல எதுவுமே செய்யல. எல்லாமே கடையில தான் வாங்குனோம். ஏன்னா எதுவுமே செய்ய டைமே இல்ல வீட்ல செய்றதுக்கு. ஸோ சர்பத் மட்டும் வீட்ல செஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டு டக்குன்னு ஃப்ரெஷ் ஆயிட்டு நான் வந்து மஹ்ரிப் ப்ரேயரையும் முடிச்சுட்டு, இப்போ நான் 27 நோன்பு தொழுகைக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருந்தேன். ஸோ என் பொண்ணே வந்து அவ்வளோ பெருசா எதுவுமே ஷூட் பண்ண முடியல எனக்கு இந்த ட்ரெஸ்ல. ஆனா அவ்ளோ கியூட்டா இருந்தாங்க அல்ஹம்துலில்லான்னு சொல்லி. அவ்ளோ கியூட்டா இருந்தாங்க மாஷா அல்லான்னு. எனக்கு வந்து எதுவுமே அவ்வளோ பெருசா ஷூட் பண்ண முடியல. டைமே கிடைக்கல. சரி அவங்களுக்கும் புது ட்ரெஸ்லாம் மாட்டி விட்டுட்டு, இப்போ நாங்க தொழுகைக்கு போயிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லான்னு நாங்க வீட்டுக்கு வர சஹர் ஆயிடுச்சு. இஷாக்கு கிளம்பினது. அதுவரைக்கும் என் புள்ள வந்து எந்த தொல்லையுமே தராம என் பக்கத்திலேயே பள்ளியில வந்து இருந்துட்டு இருந்தாங்க. அவ்ளோ கொஞ்சம் சூடாவும் இருந்துச்சு. அந்த பள்ளி வந்து ஆள் அ மனுஷங்க நெறைய இருந்தாங்க. அவ்ளோ க்ரவுடு தொழுகைக்கு வந்திருந்தாங்க அல்ஹம்துலில்லான்னு சொல்லி. ஸோ அந்த தொழுகை அப்போ வந்து என் புள்ள எனக்கு எந்த பிரச்சனையும் தராம பக்கத்திலேயே இருந்துட்டு இருந்தாங்க. தொழுகை முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு போக சஹர் ஆயிடுச்சு. அதுக்கு இடையில வந்து இந்த மாரி ஷார்ட் ஈட்ஸும் தந்தாங்க. சஹருக்கு வந்து சாப்பாடும் வச்சாங்க அல்ஹம்துலில்லான்னு. ஸோ எல்லா தொழுகையும் முடிச்சுட்டு, தௌபா முடிச்சுட்டு நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சஹருக்கு. சஹர் சாப்பாடையும் முடிச்சுட்டு. ஸோ அன்னைக்கு நாள் வந்து எனக்கு இப்படி தான் போச்சு அல்ஹம்துலில்லான்னு சொல்லி. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய காவல். பாய். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹாப்பி. பாய்.